நான் போன கோயிலே ரொம்ப அதிசயமான கோயில் மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையான கோயில் இது. 1400 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கோயில். 3000 வருஷம் பழமையான கோயில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தாண்டிக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. ரொம்ப அழகான நல்ல ஒரு பசுமையான கோயில். இதோட கதைகள் பார்த்தீங்கன்னா, தாண்டிக்குடிங்கிற பேர் எதற்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, பழமுதிர் சோழல் இருந்து தாண்டி வந்ததாக, முருகர் தாண்டி இங்கே குதிச்சதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. இந்த இடத்துல ஒரு இயற்கையாகவே ஒரு சின்ன ஒரு 2 கால் பதம் இருக்குது. அதோட மலைகளில் இயற்கையாகவே இங்கே அமைஞ்சிருக்குது. மயிலோட பாதம், அதே மாதிரி வேலோட அந்த அச்சு எல்லாமே இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. இங்கே இடுமன் இரண்டு மலைகள், கைலாயத்திலிருந்து சிவகிரி, சக்திகிரி அப்படிங்கிற 2 மலையை சுமந்து கொண்டு பழனிக்கு போயிருக்கிறதாகவும், அதில் ஒரு மலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் இந்த தாண்டிக்குடியில் இந்த மலையை இங்கே எடுத்துக்கிட்டதாகவும் இருக்குது. இங்கே ரொம்ப அழகான விநாயகர், இடும்பன், காலபைரவர், முருகன் பழனி தோற்றத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயிலை நமக்கு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய குருக்கிட்ட கேட்கும் போது, பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் மட்டும்தான் முருகர் உங்கள் இந்த கோயிலை வர வைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அப்படி ஒரு வைப்ரேஷன் இருந்தக்கூடிய ஒரு பழமையான கோயில். கட்டாயமாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்காகவும் பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் இந்த தாண்டிக்குடி முருகரை பாருங்கள். பழனியில் இருக்கக்கூடிய அதே ஆண்டி கோலத்தில் உங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 6 விளக்கும் 21 முறை சுற்றி வருவது நல்லது.